அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட இன்றைக்கி சண்டே இன்றைக்கி. ஸோ சண்டே வந்து 1/12/2024. ஸோ கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது இங்கே வந்து சாப்பிட்லாம்னு சொல்லி வந்தேங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகும்போது விஜயமங்கலம் பைபாஸில் வந்து சக்தி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஹோட்டலில் தான் நிப்பாட்டுருக்கேன். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து வேறு லெவலாக இருக்குது சாப்பாடு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கண்டிப்பாக பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு என்ன இருக்கும், நமக்கு தேவையானது என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க நண்பர்கள். நல்ல வெயில் அடிக்குது. ஸோ அந்த வெயிலை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேங்க. ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. ஓகே, வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதாங்க நம்ம சாப்பிடுவாங்க மெஸ்ஸு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம ஹோட்டலுக்குள்ளார வந்தாச்சு. ஸ்ரீ சக்தி மெஸ் போர்டு வெள்ளப்பட்டிலாம் இருக்குது. வாங்க உட்கார சாப்பிடுவோம். உட்காந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது தாங்க ஹோட்டலுக்குள்ளார ஓலை குடிச்சு தாங்க ஹோட்டலு. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஃபேனெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இலை போட்டாச்சு, சாதம் போட்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் குழம்பு கிட்டிருக்கோம். மட்டன் குழம்பு தண்ணி குழம்பாக கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து எந்த ஒரு பீஸ் இருக்காது, வெறும் தண்ணி குழம்பாக தான் இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்டு பார்த்துங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. அற்புதமாக இருக்குது. வாங்க நீங்கள் யாராக இருந்தால் கண்டிப்பாக வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? வேறு லெவலில் இருக்கும். சுட சாதம், மட்டன் குழம்பு எல்லாம் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீட்டு முறையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. எங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, வீட்டு முறையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க அடுத்து சாதம் வச்சு என்ன பார்ப்போம். இது கூட பார்த்திங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் இது. ஸோ சாதம் வச்சு மட்டன் குழம்பு ஊற்றி இது வச்சுருக்காங்க. இது அப்பளம் கொடுத்துருக்காங்க. மட்டன் கேட்டுருக்கோம். மட்டன் வரவில் வச்சுட்டாங்க. சூடாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. வந்து பாருங்கள் விளையாட்டு கறி சமையல். வாங்க இதை வச்சு அப்படியே சாப்பாட்டு வச்சு சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து என்ன குழம்பு வரும்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வந்து ஆட்டுக்கால் குழம்பு தான் கேட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். ஆட்டுக்கால் தானே? ஆமாங்க சார். போதும். இது வந்து ஆட்டுக்கால் குழம்பு. முதல்ல சாப்பிட்டு மட்டன் குழம்பு. பீஸ் வந்து செம்மையாக இருக்குது. பீஸ் நல்ல பீஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியாது. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் லைக் பண்ணுங்கள். யாராக வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மட்டன் குழம்பு ஊற்றுறாங்க, ஆட்டுக்கால் குழம்பு ஊற்றுறாங்க. எது தேவையோ வாங்கி சாப்பிட்லாம். கடைசியாக நம்ம சாப்பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா ரசம் போட்டாச்சு. சரிங்களா? ரசம் போட்டாச்சு கடைசி. வாங்க இது ஒரு சாப்பிட்டு போட்டுருவோம். ரச சாதம் வந்து வேறு லெவலுங்க, வேறு லெவலு. அவங்க சொன்னாங்க புளி ரசம் இல்லை, இது பருப்பு ரசமும் இல்லை, சூப்பு ரசம்னு சொன்னாங்க. வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவலுங்க. கண்டிப்பாக யாராவது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிடாதுன்னு கண்டிப்பாக அந்த வழியாக போனீங்க, கண்டிப்பாக நிப்பாட்டி சாப்பிடுங்க. பிரமாதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சது அருமையாக இருந்தது. ஒரு பிரமாதமாக வந்து ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட முறையில். சரிங்களா? அதே மாதிரி பராமரிப்பு, அதே மாதிரி விசாரணை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போ வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனு இட்லி, உடல் கறி, நாட்டுக்கோழி குழம்பு, தோசை, ரோஸ்ட்டு போடுறது எல்லாமே காலையில் கிடைக்கும் சொல்லி போர்டு போட்டுருக்காங்க. ஸோ ஒரு நாளும் நான் ட்ரை பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிட்டேன், நல்லா எதுவும் சாப்பிடல. சரிங்களா? ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக வந்தது. யாராவது வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக நம்மளில் சொல்லுங்கள் சாப்பிட்டு வந்தால். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வேலையை முடிட்டு நம்ம வந்து போயிடலாம். ஓகே, பாய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பரிமாறத்துக்காக மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வாழை இலை இருக்குது. அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னாக்க நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ கிச்சன் அதே மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக. ஏதாவது தேவைன்னா சுட பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரை ஆகட்டும், வறுவல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நல்லா சுட பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க பார்ப்போம். அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு வச்சுருக்காங்க. வெத்தலைப்பாக்கு தேவைன்னு போட்டுட்டு போகலாம், நம்ம விருப்பம் அது. ஏதோ ஒரு ஹோட்டல் சாப்பிட்ட மாதிரி இல்லைங்க.
ஹோட்டல் சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஏதோ ஒரு விருந்து வச்சு வீட்டில் போய் சாப்பிட்ட மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப அற்புதமாக அவங்க வெத்தலை போட்டு போகலாம். நம்ம ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க சாப்பாடு. கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு ஒரு லைக் கொடுத்துடலாம். லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை கேட்டுட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூட பதிவு வரும். ஓகே நண்பர்களே, வாங்க கிளம்போம். நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆச்சு, வாங்க புறப்படலாம். வெத்தலை பக்கம் போட்டாச்சு. ஓகே நண்பர்களே, கிளம்பலாமா? ஓகே, பாய், சியோ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் நண்பன் 968. பாய், சியோ. வீட்டில் போய்ட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்த மாதிரி இலை போட்டு சாப்பாடு, அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரும்போது வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு தான் இலை போட்டுட்டு வரணும். ரைட், ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம பயணம் தொடரும். கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டுங்க. பாய், சியோ.